வணக்கம் சொல்லுங்க அத்தை. வணக்கம் மக்களே. என்ன விசேஷம்னு சொல்லிடுவோமா? சின்ன மகா வீட்டில் வீடு கட்டி பால் காய்ச்சினாங்க. 2 நாளும் நல்லா விருந்து. இன்னைக்கு என் கொழுந்தனார் வர லேட் ஆயிடுச்சு. அவர் இன்னைக்கு விருந்து வைக்கிறார். ஏதாச்சும் விசேஷம்டா எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக கேக்கு சாப்பிட்டு இருந்துக்கலாம். சமையலுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சமையல் வந்து இங்கே தான் பண்ண போகிறோம். இங்கே அடுப்பில் வந்து ஆல்ரெடி மட்டன் வெந்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மீன், நெத்திலி மீன். என்னோட தங்கச்சி இவங்க, எங்கள் சித்தி மீன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெத்திலி மீன் இங்கே சும்மா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு இவரு. இவரை பாரு. வில்ல இங்கே உட்காந்துருக்கேன் பாருங்க. இந்த வில்ல இங்கே உட்காந்துருக்கேன். ஆனால் இங்கே என்னமோ நடந்துக்கிருக்கு. ஒன்று குடித்தாங்கய்யா, ஒன்று குடித்தாங்கய்யா. ஒரே ஜாலி தான் இவங்களுக்கு. ஒரே ஆட்டம் பாட்டம். நம்ம எப்பயுமே இதுதான் வாங்குவோம். நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கோம். இங்கே வந்து பிரீத்தி தான் ஸ்பெஷல். தேனியில் பிரீத்தி பொடி சிக்கன் மட்டன் போட்டு இன்னைக்கு நல்லா மீன் பொரியல். நேற்று பூரா ஹோட்டல் சாப்பாடு, இன்னைக்கு வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு நாங்கள் எங்கள் மருமகளை தான் சமைக்க போகிறோம். சாம்பார் ஆப் எனக்கு சமைச்சு எல்லாரும் ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிட போகிறோம். ரசம் தாளிக்க போகிறீங்களா? எல்லாத்தையும் செதுக்கிறது இதுதானே. ஆமாம். அவ்வளோதான். ரசம் முடிஞ்சுச்சு. வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ. என்ன உட்காந்துட்டேன்? ரசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இது முடிஞ்ச உடனே மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுல என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. முதர்ந்து என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. தக்காளி, பச்சை வெங்காயம் ரெண்டையும் தனித்தனியாக அரைக்கணும். தேங்காயும் சீரகமும் அரைச்சி தனித்தனியாக வதக்கணும். சூப்பராக இருக்கும். கிராமத்து ஸ்டைல் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுமா. ஆதினார் வைக்க போகிறாங்க. அவங்களா சித்தியா? உங்களுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிறாங்க. எல்லாம் மீன் தடவி சாப்பிட்றதுக்கு உனக்கு மட்டுமா? உனக்கு மட்டும் தானே அதெல்லாம்? நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. எல்லாருக்குமே வா பார்த்தா அப்படி தெரியலையே. தனியாக சட்டி நிறையா எடுத்துகிட்டு வந்து இங்கிட்ட வந்து உட்காந்தாச்சு. சாப்பிட மாட்டியா? பார்ப்போம். மீனுக்கு வந்து நம்ம இந்த குழம்பு நல்லா கொதிச்ச பிற்பாடு போடுவோம். அதனால் உப்பு மஞ்சள் எல்லாம் பிடிக்காது, சப்புன்னு இருக்கும். அதனால் எல்லாத்தையும் போட்டு கிண்டி வச்சிடுறது. நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். நான் வீட்டில் மீன் குழம்பு வச்சேன்டா தக்காளி தேங்காயெல்லாம் போட மாட்டேன். நான் வைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து எல்லோரும் விருந்துக்கு வர்றதுனால அதெல்லாம் போடாமல் வச்சா கொஞ்சம் நிறையா வைக்க முடியாதுல்ல. அதனால் ஒரு 4 தக்காளி அரைச்சிருக்கோம். பச்சை வெங்காயத்தோட சமையல் வேலை வந்து தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்கு. நிறையா பேர் இருக்கோம் இல்லையா? ஆளுக்கு ஒரு வேலையாக பார்க்கறதுனால எனக்கு வேலையே இல்லாத மாதிரி இருக்குது. ஆளுக்கு ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இதுதான் புதுசாக கட்டின கிடவுன். ஏஜென்சிக்காக திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக புதுசாக கட்டியிருக்காங்க. இவர் தான் என்னோட தம்பி. அவராக டேஸ்ட் பார்க்கணுன்ற பேரில் சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க.
உங்களுக்கு தரமாட்டேனே. இவரோட பிஸ்னஸ்க்காக தான் இந்த குடோன் வந்து கட்டியிருக்காங்க, திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ 3 நாளாக ஃபங்க்ஷன் தான் எங்கள் வீட்டில். ஸோ நாங்கள் தான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் எங்களுக்கு. இதை கட்டி பால் காய்ச்சி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணனால இன்றைக்கி விருந்து. நேற்று வந்து கடை சாப்பாடு ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாருமே வந்து தண்ணி கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அப்படியே பெரட்டுவாங்க. இது வந்து வெறும் பொடியிலே வந்து பெரட்டி பெரட்டி வைக்கிறாங்க. எதுக்காக சொல்லுங்கள்? டேஸ்ட்டாக ட்ரையாக இருக்கும். ஆமாம், நல்லா வந்து மசால் ஊறிடும். இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஈரத்துக்கு அதுக்கு வந்து டேஸ்ட் இழுக்காது, டக்குன்னு ஊறாது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்லா மசாலோட சூப்பராக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா ஓரளவு அமைதியாகிட்டாங்க. ஆளுக்கு ஒரு செல்லை கையில் வச்சுக்கிட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க பாருங்க அந்த பிள்ளைய. என்னம்மா பண்ணுற? உன் சத்துக்கு தகுந்த வேலை வேறு ஏதாவது பார்க்குற நீயே? பாக்கு பிச்சு போட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, பண்ணு. என்ன செய்ற? மீன் குழம்பு. அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுப்போம். நல்லா சட்டி காயிட்டோம். அங்கே தான் வந்து செய்ய போகிறாங்க. எங்கள் வீட்டில் என்ன 1/2 லிட்டர் எண்ணெய் காலியாக இருக்கும். அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தா எங்க வீட்டுல அடுப்பறியும். ரொம்ப சாரி, எங்கள் அத்தை என்ன பேசுகிறாங்கன்றது சரியாகவே கேட்கல. ஏன்னா பின்னாடி வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சவுண்டை குறைக்கணும்னா குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்றது தெளிவாகவே கேட்கல. அதனால நான் சொல்கிறேன். மீன் குழம்பு வந்து ஃபங்க்ஷன் டயத்தில் எப்படி வைக்கணுன்ற ரெசிபி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் வதக்கி போட்டு வச்சா வந்து பத்தாது, அதனால் அரைச்சி ஊற்றி வச்சா நிறையா வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தேங்காய் கூட சீரகமும் காஞ்ச மிளகாயும் ஒன்றா சேர்த்து தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயமும் தக்காளியும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி குழம்ப வந்து கூட்டி வைக்கணும். புளி வந்து தேவையான அளவுக்கு அரைச்சி ஊற்றிக்கணும். பால் கொழுக்கட்டைக்கு ஊற்றி ஊற்றி வைப்பாங்களே, அது மாதிரி ஊற்றி ஊற்றி வச்சுருக்கீங்க. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? மீனா பால் கொழுக்கட்டையா? அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றேன்? மீன் எங்கள் ஹோம் டூர் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஏதாவது ஃபங்க்ஷன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமைப்போன்னு. அதான் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். 25 கிராம் மசால் பொடி வந்து எங்கள் அத்தை வீட்டில் அரைச்சது தான் எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பாக்கெட் பொடி வாங்கி கொடுத்தாங்க, அதுதான் வந்து போட்டோம். ஸோ நாங்களாம் பாக்கெட் பொடியெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து எங்கள் அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாக்கெட் பொடியெலாம் போட்டால் நெஞ்செரியும். ஏன்னா காரம் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் எவ்வளோ போடுறது அப்படின்றதுனால போட மாட்டாங்க. வீட்டிலேயே அரைச்சி தயார் பண்ண குழம்பு பொடி மாவு எல்லாமே வீட்டில் தான் ரெடி பண்ணுறது. மேக்ஸிமம் ரொம்ப முடியாத பட்சத்தில் தீர்ந்து போச்சு மட்டும் கடையில் வாங்கிப்பாங்க. தள்ளி எங்கள் மாமாவுக்கு எங்கள் அத்தை வைக்கிற மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் தான் மசால் பொடியெல்லாம் அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக வைப்பாங்களாம். அதனால் எங்கள் அத்தை தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மீன் குழம்புலாம். மீன் பொறிக்க ஆரம்பிச்சாச்சு. மருமகளா நானான்னு பார்க்கணும். யார் ஃபஸ்ட்டு பொறிக்க ஆரம்பிக்கிறாரோ.
அத்தைக்கு மட்டும் ஸ்பெஷலாக பிரியாணி. நேற்று பிரியாணி சாப்பிடல, சனிக்கிழமை விரதம், அதனால் இன்னைக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆமாம், அது 2 பிரியாணி நீங்கள் மாற்றி மாற்றி 2 பேர் 2 வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், சாயந்தரம் ஒன்று இப்போ ஒன்று சாப்பிடுன்னு சொல்லி. Thank you.